நாங்க ஏன் வேலை பார்க்கணும் வார்த்தையை விட்ட எடப்பாடி அமித்ஷாவுக்கு சென்ற நியூஸ். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. திமுகவின் கூட்டணி ஆட்சி குறித்து நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நிர்வாகிகளை விட பாஜக தொண்டர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு காரணமாக கடுமையாக அப்செட் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி சில மாதங்களே ஆகின்றன. ஆனால் இந்த கூட்டணியில் இப்போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலவி வருகின்றன. முக்கியமாக கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையே கூட்டணி ஆட்சி தொடர்பாக விவாதம் எழுந்துள்ளது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, இதற்கு அதிமுக தலைமை என்று அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார். அதாவது அதிமுக தான் தலைமை என்றாலும் ஆட்சி தனித்த ஆட்சி அல்ல, அதிமுக பாஜகவின் கூட்டு ஆட்சிதான், அதாவது ஆட்சியில் பங்கு எடுப்போம் என்று கூறியிருந்தார். பல ஆங்கில ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஆட்சியில் பங்கு எடுப்போம் என்று கூறினார். இந்த கூட்டணி வென்றால் தனித்து ஆட்சி அமைக்குமா, கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வி கடுமையாக எழுந்துள்ளது. அமித்ஷா கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பல இடங்களில் தனிப்பெரும் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த பதிலில், என் கட்சித் தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று பேசிய பின்பும் நான் அதை தூக்கி பிடிக்கவில்லை என்றால் எதற்கு தொண்டனாக இருக்க வேண்டும்? கூட்டணி ஆட்சி என்று 3 முறை அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டார். இதில் மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் அதிமுக பேசலாம். கூட்டணி பற்றி அமித்ஷா முடிவு செய்துவிட்டார். அதில் நான் கருத்து சொல்ல முடியாது, ஒரு தொண்டனாக அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியுள்ளார். திருவாரூரில் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலில், பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க அதிமுக ஒன்றும் ஏமாளி அல்ல. கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும், வேண்டாமென்றால் வேண்டாம், அதை பற்றி கவலை இல்லை என்று நேரடியாக கூறியுள்ளார். அதாவது பாஜக என்ன கேட்டாலும் கூட்டணியில் இடம் கிடையாது என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதியாக கூறியுள்ளார். அதிமுகவின் கூட்டணி ஆட்சி குறித்து நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நிர்வாகிகளை விட பாஜக தொண்டர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு காரணமாக கடுமையாக அப்செட் ஆகி உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக தலைவர்கள் கூட இதை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக தொண்டர்கள் பலரும், நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் என்றால் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? நாங்கள் ஏன் அதிமுகவினருக்கு தேர்தல் வேலைகளை செய்ய வேண்டும்? எங்கள் தயவு வேண்டாம் என்றால் ஏன் அவர்களுக்காக நாங்கள் தேர்தல் வேலைகளை செய்ய வேண்டும் என்று கடுமையான விரக்தியில் பேச தொடங்கியுள்ளார்களாம். வெறுமனே தேர்தல் பணிகளை செய்துவிட்டு எந்த பதவியும் இல்லாமல் இருக்க நாங்கள் ஏன் அதிமுக கூட்டணியில் உழைக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகள் குரல்களை எழுப்ப தொடங்கியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.